அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்தியில்லாஹு ஃபலா முலில்ல லஹு மை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சில பாகங்களாக சில சம்பவங்களாக நாம் தெரிந்து வருகின்றோம். நேற்றைய தினம் முதல் பாகத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வை பற்றி சம்பவங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். உதாரணமாக அக்கபா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு சுமத்தக்கூடாது, நன்மையான காரியங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மேற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இந்த சொன்ன காரியத்தை யார் செயல்படுத்துகிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. யார் இதை மீறுகிறாரோ தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி விடுகின்றார்களோ அதற்குண்டான தண்டனையை இந்த உலகத்திலேயே அவர்கள் அடைவார்கள் என்றால் அதுவே அதற்கு அவர்கள் பரிகாரமாக ஆகும் என்றும் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மேற்கொண்டு இந்த விஷயங்கள் யாரெல்லாம் செய்து அல்லாஹ் அவருடைய அந்த செயலை அந்த பாவத்தை மறைத்து விட்டான் என்றால் அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரி, அக்கபா உடன்படிக்கையில் பையத்து முடிந்த பிறகு மதீனாவுக்கு சென்று விடுகின்றார்கள் அந்த தோழர்கள். பின்பு உஹது போர் சம்பந்தமாக ஜாபிர் அலியுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனிடம் உஹது போர் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மகனே, இது போன்று உஹது போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன், கலந்து கொள்ளப் போகிறேன். அந்த போர்க்களத்தில் முதலாவதாக நான் தான் கொல்லப்படுவேன் என்று நான் கருதுகிறேன். அவருக்கு அந்த எண்ணம் தோன்றி இருக்க மாட்டது, நான் கருதுகிறேன். ஆகையால் மக்களிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், மதிக்கத்தக்கவர். பிறகு உன்னை நான் மிகவும் அதிகமாக மதிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று ஜாபிர் அலியுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் அலியிடம் சொல்கின்றார்கள். சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் மேற்கொண்டு ஜாபிர் அலியுடைய தந்தை சொல்கிறார்கள், எனக்கு அதிகம் கடன் உள்ளது, அந்த கடனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு ஜாபிருடைய தந்தை ஜாபிர் அலியிடம் கூறுகின்றார்கள், உன்னுடைய சகோதரிகள் விஷயத்தில் நீ நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகனிடம் ஜாபிருடைய தந்தையை எடுத்து கூறுகின்றார்கள். ஒருபுறம் கடன், மறுபுறம் தன்னுடைய சகோதரி விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டு விட்டால் கடனை நிறைவேற்ற வேண்டிய கடமை இவரிடம் ஒப்படைக்கின்றார்கள். மேற்கொண்டு சகோதரிகளை நீ நல்லபடியா பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல உபதேசத்தையும் செய்கிறார்கள். அப்ப நம்ம அந்த ஹதீஸில் தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது ஜாபிர் அலி அவர்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 7 அல்லது 9 சகோதரிகள் ஜாபிர் அலிக்கு இருந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி அந்த போர்க்களம் நடைபெறுகிறது. இந்த போர்க்களம் உஹது போர்க்களம். அவர் நினைத்த மாதிரி, அவர் சொன்ன மாதிரி உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுகிறார், ஷஹீது மரணம் அடைந்து விடுகிறார் ஜாபிர் அலியுடைய தந்தை. இன்னும் சொல்வதாக இருந்தால் உஹது போர்க்களில் ஏராளமான நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அனஸ் பின் அலர், இப்படி பல பிரபலமான நபி தோழர்கள், அதிகமான நபர்கள் அந்த பத்ர் போர்க்களத்தில் ஷஹீது மரணம் அடைந்தார்கள். அப்ப ஜாபிர் அலி வருகிறார். அப்ப தந்தை கொல்லப்பட்டு அவர் முகத்தில் துணியை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதை விலக்கி விட்டு கண்ணீர் சிந்தி அழுகின்றார்கள் ஜாபிர் அலி. இதை பார்த்த அந்த மற்ற சகாபாக் மற்ற தோழர்களாம் தடுக்க வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை.
அதோடு மட்டுமில்லாமல் ஜாபீர் அலியுடைய மாமி ஃபாத்திமா அவங்களும் வந்து கண்ணீர் சிந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அல்ல, ஜாபீர் அலியுடைய தந்தையுடைய சகோதரி. அவங்களும் கண்ணீர் சிந்தி அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அழுதாலும் அல்ல அழாவிட்டாலும் இருந்தாலும் சரி, வானவர்கள் இவருக்கு, யாருக்கு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு அந்த போர்க்களத்தில் மரணம் அடைந்தவர்களை, ஷஹீது மரணம் அடைந்தவர்களை, நிறைய கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ய எல்லா ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடக்கம் செய்தார்கள் என்றால், அதாவது ஒரு கபரில், ஒரு அடக்க ஸ்தலத்தில் 2 நபர்களை அடக்கம் செய்தார்கள். ஒரு கபர் குழியில் 3 நபர்களை அடக்கம் செய்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ் நூல்களை பார்க்க முடிகிறது. அப்ப எந்த அடிப்படையில் அடக்கம் செய்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் குர்ஆனை அதிகம் ஓதுவார்களோ அந்த மக்களிடம், அந்த தோழரிடம் விசாரிப்பாங்க. அவங்க தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லுவாங்க. இந்த மரணம் அடைஞ்ச இந்த தோழர்களில் யார் மிக அதிகமாக குர்ஆன் ஓதுவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்பார்கள். அப்ப யார் அதிகமாக ஓதுவார் என்பதை தகவல் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அந்த அடக்க ஸ்தலத்தில் கபர் குழியில் முதலாவது நபராக யார் அதிகம் குர்ஆன் ஓதுவார்களோ அவரை அடக்கம் செய்வார்கள். அப்ப மண்ணை போட்டுவிட்டு அடுத்த ஒரு நபரை அடக்கம் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த போர்க்களம் முடிஞ்சாச்சு. தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட 6 மாத காலம் கழித்து, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்ட அந்த பகுதிக்கு வருகை தருகிறார்கள். வருகை தந்து அந்த கபரு, அந்த குழியை அதை தோண்டி தன்னுடைய தந்தையை வெளியே எடுக்கிறாங்க. ஏனென்றால் தன் தந்தையுடன் இன்னொரு நபரை அடக்கம் செய்த அந்த நிகழ்வு அவருக்கு விருப்பம் அளிக்கவில்லை. அவருக்கு அது வந்து விருப்பம் இல்லை. தனியா நம்ம தந்தை என்ன செய்யலாம், அடக்கம் செய்து விடலாம் என்ற காரணத்திற்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரை வெளியில் எடுக்கப்படுறாங்க. அப்ப ஜாபீர் அலி பதிவு செய்யறாங்க, அதாவது அடக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரங்கள், ஒரு அடக்கம் செய்யப்பட்டு சில மணி நேரம் கழிச்சு அந்த இடத்தை எப்படி இருப்பாங்க, அது போன்று அவர் இருந்தார். லேசாக அந்த காது பகுதி மட்டும்தான் சேதமடைந்திருந்தது. சில மணி நேரங்கள் ஆனது, அடக்கம் செஞ்சா சில மணி நேரங்கள் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் இருந்திருக்குது. காது மட்டும் லேசாக சேதமடைந்திருக்கிறது என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்ப அடுத்தபடியாக இப்ப ஜாபீர் அலி அவர்களுக்கு முன்னாக என்ன இருக்கிறது, அவர் எதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு? தந்தை மரணம் அடைஞ்சிட்டாங்க. தந்தையை வந்து தனியாக அடக்கம் செய்யப்பட்டார். அந்த போர்க்களத்தில் 2 நபர்கள் ஒரு கபர் குழியிலும் 3 நபர் ஒரு கபர் குழியிலும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் தன்னுடைய ஜாபீர் அலிக்கு விருப்பம் இல்லாத காரணமாக தந்தையை வெளியில் எடுத்து தனியாக அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப அடுத்தபடியாக ஜாபீர் அலி எதை எதிர்கொள்ள வேண்டியது உள்ளது? தந்தையினுடைய கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் உள்ளது. அப்ப அந்த கடன் விஷயத்தில் ஜாபீர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எப்படி அந்த கடனை அடைத்த பிறகு எவ்வளவு பெரிய நபராக மாறினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த பாகத்தில், 3வது பாகத்தில் தெரிந்து கொள்வோம். அதே போன்று தன்னுடைய சகோதரிகளுடைய விஷயத்தில், ஏனென்றால் ஜாபீர் அலியுடைய தந்தை உஹுது போரில் மரணம் அடைந்த பொழுது ஜாபீர் அலி அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை. அவரும் ஒரு இளைஞராகத்தான் இருக்கிறார். அப்ப கடன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார், தன்னுடைய சகோதரி விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டால், எப்படி அவர்களை பார்த்து கொண்டார் என்பதை 3வது தொடரில் நாம் பார்ப்போம். அப்ப நம்ம தொடர்ச்சியா இந்த உஹுது போரில் தந்தையை பார்த்து அந்த முகத்தை துணியை விலகி பார்த்த அந்த சம்பவம், அதே போன்று ஒருவர் பின் ஒருவராக அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம், அப்ப அவருடைய அந்த கபர் குழியில் இருந்து எடுத்து தனியாக அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம், இதிலெல்லாம் எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், இந்த சம்பவம் எல்லாம் எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1351 என்ற நம்பரில் எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1343 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1244 என்ற எண்ணில் இந்த சம்பவம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்க புகாரி எடுத்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க, எடுத்து படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் 3வது பாகமாக தன்னுடைய சகோதரி விஷயத்தில், கடன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை, ஜாபிர் அலி எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.